வணக்கம். இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து கிடைச்ச ஒரு அருமையான குறிப்பை நம்ம கொஞ்சம் ஆழமா அலச போறோம். இது அருணகிரிநாதரோட கந்தர் அனுபூதியில வர்ற 6வது பாடல். அதோட பாண்டமங்கலம் செந்தில்நாதன் ஐயாவோட விளக்க உரையும் சேர்த்து பார்க்க போறோம். ஆமாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க குறிப்பு சொல்றபடி கந்தர் அனுபூதியில வள்ளி அம்மையார் முதல்ல அறிமுகமாகிற பாடலே இதுதானா? ஆமா, அது ரொம்ப விசேஷமான ஒரு பாயிண்ட். அப்படி என்ன இருக்கு இதுல? அந்த உள்ளர்த்தம் என்ன? ஆன்மீகமா இது என்ன சொல்ல வருது? வாங்க கொஞ்சம் விரிவாவே பேசுவோம். நிச்சயமா. கந்தர் அனுபூதினாலே அது ஒரு வெறும் பாடல் தொகுப்பு இல்ல. அது அருணகிரிநாதரோட ரொம்ப ஆழமான தனிப்பட்ட ஆன்மீக அனுபவத்தோட வெளிப்பாடுன்னு சொல்லலாம். அனுபவமா? ஆமா. பக்தி, ஞானம், சரணாகதி இது எல்லாமே கலந்த ஒரு விஷயம். அதுல ஒவ்வொரு பாடலும் இறைவனோட இருக்கிற உறவுல ஒவ்வொரு பரிமாணத்தை பேசும். இந்த 6வது பாடல் பாத்தீங்கன்னா குறிப்பா ஜீவாத்மா, அதாவது நம்ம உயிர். சரி, அது பரமாத்மாவ, அதாவது இறைவனை எப்படி அணுகுது, அந்த உறவுல இறைவனோட கருணை எப்படி வெளிப்படுது, இதையெல்லாம் ஒரு குறியீடு மூலமா ரொம்ப அழகா விளக்குது. ஓ, கேட்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கு. சரி, முதல்ல அந்த பாடலை கேட்டுடுவோமா? கேட்கலாமே. திணியான மனோசிலை மீது உனதாள் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ பணியா என வள்ளிப்பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணே. ரொம்ப அழகான பாடல். இதில் இருக்கிற வரிகளை உங்க குறிப்புல இருக்கிற விளக்கத்தோட சேர்த்து கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாமா? வரி, திணியான மனோசிலை மீது, இது என்ன சொல்லுது? திணியான அப்படின்னா ரொம்ப கடினமான, இறுகி போன, கெட்டியான அர்த்தம். மனோசிலைனா மனசாகிய கல். மனசே கல்லா? ஆமா. உலக ஆசைகள், அகங்காரம் இதனால எல்லாம் இறுகி போய் எந்த உணர்ச்சியும் இல்லாம ஒரு கல் மாதிரி ஆகி போன என் மனசு மேல அப்படின்னு பக்தன் சொல்ற மாதிரி. வெறும் கல் இல்ல பாருங்க, சிலைன்னு சொல்றார். ஓ, சிலைனா? ஆமா. அது ஒரு வடிவத்தை எடுத்துடுச்சு, அந்த கடினத்தன்மையே ஒரு நிரந்தரம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு குறிப்பு அதுல இருக்கு. அப்படியா? ரொம்ப அழுத்தமான உருவகம்தான். சரி, அடுத்த வரி, உனதாள் அணியார் அரவிந்தமரும்பும் அதோ, இது இறைவனோட திருவடியை பத்தி தானே? அதேதான். உனது ஆள் அப்படின்னா உன்னோட திருவடி. அணியார் அரவிந்தம்னா அழகான தாமரை மலர். அரும்பு மதோ அப்படின்னா மலருமோ இல்ல அங்க பதியுமோன்னு கேக்குற மாதிரி. அதாவது இப்படி கல்லா இருக்கிற என் மனசுல உன்னோட அவ்வளோ மென்மையான அழகான தாமரை பூ மாதிரி இருக்கிற திருவடி பதிய முடியுமா, அங்க உன் அருள் மலருமா அப்படின்னு ஒரு ஏக்கம். ஆழமான ஏக்கமா இருக்கு. ஆமா. தாமரை பாருங்க, சேத்துல இருந்தாலும் எவ்வளவு தூய்மையா இருக்கு. அது மாதிரி இந்த உலக மாயையில சிக்கி இருந்தாலும் அங்க உன் அருள் பதியணும்னு ஒரு எதிர்பார்ப்பு. சரி, அடுத்த 2 வரி தான் முருகனையும் வள்ளியும் இணைக்குது. பணியா என வள்ளிப்பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணே. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது முருகனை கூப்பிடுற மாதிரி. பணியா என அப்படின்னா உனக்கு என்ன வேலை செய்யணும், இல்ல நான் என்ன சேவை செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே. ஆமா. வள்ளிப்பதம் பணியும், வள்ளியம்மையாரோட பாதங்கள்ல வணங்கிங்கிற எப்படிப்பட்ட முருகன்? தனியா அதிமோக தயாபரணே, எப்பவும் குறையாத பேரன்பும். இங்க அதிமோகம்ங்கிறத இறைவனோட பேரன்பா, பக்தன் மேல இருக்கிற பிரியமா பார்க்கணும். ஓஹோ. அப்புறம் எல்லையில்லாத கருணையும் தயா கொண்டவனே அப்படின்னு. ஆக வள்ளிகிட்ட போய் என்ன பணி செய்யணும்னு கேட்டு அவ பாதத்துல வணங்குற குறையாத அன்பும் கருணையும் கொண்ட முருகப்பெருமானே அப்படின்னு பொருள். ஆக மொத்தமா பார்த்தா வள்ளிக்கு சேவை செய்யறதுக்காக அவ பாதம் பணியிற பேரன்பும் கருணையும் உள்ள முருகனே, கல் மாதிரி இறுகி போன என் மனசுல உன் தாமர திருவடி மலருமா அப்படின்னு பக்தன் உருங்குற மாதிரி நேரடி பொருள் வருது இல்லையா? சரிதான், இது நேரடி பொருள். ஆனா இதுக்கு பின்னால இருக்கிற தத்துவம், அந்த குறியீட்டு விளக்கம் தான் ரொம்ப முக்கியம். அதத்தான் உங்க குறிப்பு நல்லா விளக்குது. ஆமா, வாங்க அந்த விளக்கத்துக்குள்ள போலாம். முதல்ல அந்த கல் மனம், திணியான மனோசிலே, இத விளக்குற எப்படி சொல்லுது? சும்மா கடினமான மனம்னு மொக்கமா? இல்ல, அதை இன்னும் ஆழமா விளக்குது பாருங்க. நம்ம மனசு ஏன் கல்லா மாறுது? விளக்குரை சொல்ற மாதிரி காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாட்சரியம்னு சொல்றோம்ல. ஆமாம், அந்த 6 குணங்கள். அந்த தீய குணங்களாலையும், உலக பொருட்கள் மேல நாம வச்சிருக்கிற பற்றுனாலையும், அப்புறம் நான் என்னோடதுங்கிற அந்த அகங்காரத்தாலையும் மனசு இறுகி போயிடுதான். இறுகி போகுதா? ஆமா. உணர்ச்சி எல்லாம் மறத்து போய் இறைவனை பத்தி நினைக்கிறதுக்கு இடமே இல்லாம அவனோட அருள் உள்ள நுழைய முடியாதபடிக்கு ரொம்ப கடினமாயிடுது.
இந்த நிலைமையத்தான் திணியான மனோசிலைன்னு அருணகிரியார் சொல்றதா விளக்கம் சொல்லுது. இப்படிப்பட்ட மனச உருக்க முடியுமாங்கிறது தான் அந்த பக்தனோட ஏக்கம். ஓஹோ, அப்போ இப்படிப்பட்ட எதியத்துல கூட இறைவனோட அருள் பதியுமா? இதுதான் மையமான கேள்வியா இருக்கு. இதுக்கு உங்க குறிப்பு என்ன பதில் தருது? அந்த விளக்க உரை ரொம்ப தெளிவா சொல்லுது, இது இறைவனோட கருணையால மட்டும்தான் சாத்தியம். அதுவும் உன் கருணையால்னு அந்த விளக்கத்துல ஒரு வரி வரதா நீங்க சொன்னீங்கல்ல? ஆமா, சொன்னேன். அது ரொம்ப முக்கியம். பக்தனோட சொந்த முயற்சியால மட்டும் இது நடந்துராது. அந்த இறுகி போன கல்ல உருக்கிறதுக்கு இறைவனோட அருள் பார்வை வேணும். அவனோட கருணை கண்டிப்பா தேவை. அந்த அருள் கிடைக்குமாங்கிற ஏக்கம்தான் அந்த 2வது வரியில வெளிப்படுது. ரொம்ப அருமை. இங்கதான் வள்ளி பத்தின குறிப்பு வருது. கந்தர் அனுபூதியில இங்கதான் வள்ளி அறிமுகமாகறாங்கிறது ஒரு சிறப்பான தகவல்னு சொன்னீங்க. அந்த விளக்க உரை வள்ளியை எப்படி காட்டுது? அவங்களோட நிலைமை என்ன? வள்ளி இங்க ஜீவாத்மாவோட ஒரு குறியீடு மாதிரி காட்டப்படுறாங்க. அதாவது இறைவனை அடையணும்னு துடிக்கிற, ஆனா அவனை பத்தின முழு ஞானம் இல்லாத, அவனை எப்படி அடையறதுன்னு வழி தெரியாம தவிக்கிற ஒரு ஆன்மாவோட நிலை. அவன் மனசுல முருகன் மேல பயங்கர பக்தி இருக்கு. விளக்குரை சொல்ற மாதிரி சதா சர்வ காலமும் நாவில் அவன் திருநாமம், நெஞ்சில் முருகன் நினைவு, இடைவிடாத சிந்தனை, தீவிரமான அந்து. ஆனா அந்த பரம்பொருள் எப்படி இருக்கும், எங்க இருக்கும், எப்படி போய் சேர்றதுன்னு ஒரு தெளிவில்லை. இதுதான் ஜீவாத்மாவின் கையறு நிலைன்னு விளக்கம் சொல்லுது. அதாவது இறைவன் கிட்ட போகணும்னு ஆசை பயங்கரமா இருக்கு, ஆனா வழி தெரியலையேன்னு ஒரு தவிப்பு. இது நிறைய பக்தர்களோட நிலைமையா கூட இருக்கும் இல்லையா? பக்தி இருக்கும், ஆனா தெளிவான ஞானம் இருக்காது. சரி, இந்த நிலைமையில இறைவன் எப்படி உதவுறான்? அதுதான் இங்க சுவாரஸ்யமே. பக்தன் இறைவனை நோக்கி ஒரு அடி வச்சா இறைவன் பக்தனை நோக்கி 4 அடி எடுத்து வைப்பான்னு சொல்வாங்க இல்லையா? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அந்த விளக்க உரையில கூட ஓரடி எடுத்து வைத்தால் 4 அடி எடுத்து வைப்பான் குகன் அப்படின்னு வருது இல்லையா? அது மாதிரி வள்ளியோட தீவிர பக்தியும் அந்த ஏக்கத்தையும் தவத்தையும் பார்த்த முருகன் அவன் மேல கருணை கூர்ந்து அவளை தேடி வர்றார். ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கே, முருகன் முருகனா வரலையே. கரெக்ட், அதுதான் திருவிளையாடல். அவர் வேற உருவத்துல வர்றாரு. ஒரு வேடுவனா இல்ல ஒரு கிழவனா வர்றாரு. அதனால வள்ளிக்கு வந்திருக்கிறது யாருன்னே தெரியல. அடடா. ஆமா, அவ யார்கிட்ட தான் உயிரே வச்சிருக்காளோ, யாருக்காக இவ்வளவு தவம் இருக்காளோ, அந்த முருகனே தான் முன்னால நிக்கிறத அவளால உணர முடியல. விளக்க உரை இத மயக்கத்தினால் அறியலைன்னு சொல்லுது. இது ஒரு விதமான மாயை. ஆமாம், இறை தரிசனமே பக்கத்துல கிடைச்சும் அதை நாம உணராம போற நிலை மாதிரி. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ அந்த வள்ளி பதம் பணியுங்கிற வரிக்கு என்ன அர்த்தம்? இறைவன் எப்படி பக்தியோட பாதத்துல பணிவான்? இது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியா இருக்கும்ல. இது ரொம்ப ஆழமான ஒரு குறியீடு. இறைவன் வள்ளியோட கால்ல விழுந்து கும்பிடுறான்னு நேரடியா பொருள் எடுத்துக்கிறத விட அதோட தத்துவ பொருளை பார்க்கணும். வள்ளி இங்க யாரு? தூய்மையான பக்தி கொண்ட ஜீவாத்மா. சரி, அப்படிப்பட்ட ஜீவனோட விருப்பங்களை ஏக்கங்களை இறைவன் நிறைவேற்றான். அவளோட பக்திக்கு கட்டுப்பட்டு அவ என்ன கேக்குறாளோ அதை செய்ய தயாரா இருக்கான். பணியா அப்படின்னு கேக்குறது மூலமா உன் விருப்பம் என்ன, உன் தேவையை நான் பூர்த்தி செய்யறேன்னு இறைவன் சொல்ற மாதிரி அர்த்தம். ஓஹோ. அந்த விளக்குரை சொல்ற மாதிரி வள்ளி என்ற பக்திமிக்க ஜீவனின் விருப்பங்களை முருகப்பெருமான் பூர்த்தி செய்து வைக்கிறான். இது அகங்காரமே இல்லாத தூய்மையான பக்திக்கு இறைவன் எந்த அளவுக்கு இறங்கி வர்றான், முக்கியத்துவம் கொடுக்கறாங்கிறத காட்டுது. இது நிஜமாவே ஒரு பிரமிப்பான விஷயம்தான். இறைவனே பக்தனோட விருப்பத்துக்கு இணங்கி வர்றது. சரி, இதனால என்ன விளைவு ஏற்படுது? அந்த கல் மாதிரி இருந்த மனசுக்கு என்ன ஆகுது? இதுதான் ரொம்ப முக்கியம். இறைவனோட இந்த அளவு கடந்த கருணைய பார்த்த உடனே அந்த ஜீவாத்மாவோட, அதாவது வள்ளியோட மனசு நெகிழுது. நெகிழுதா? ஆமா, அது வரைக்கும் உலகப்பற்றுனால மாயையால இறுக்கி போய் கிடந்த அந்த கல் மனசு இப்போ பக்தியாலையும் இறைவனோட கருணையாலையும் உருக ஆரம்பிக்குது. விளக்க உரை மாயையால் கல்லாகிய மனம் பக்தியால் உருகி இலகுவாக அப்படின்னு சொல்லுது. அந்த கெட்டித்தன்மை போய் ஒரு நெகிழ்வு தன்மை வருது. அப்படி உருகி நெகிழ்ந்த மனசுல அப்புறம் என்ன நடக்குது? அப்படி உருகி தூய்மையாயி பக்குவப்பட்ட அந்த மனசுல இறைவன் தன்னோட தெய்வீக ஒளிமிக்க திருவடி தாமரைகளை மலரச் செய்கிறான். அதாவது அந்த மனசு இறைவனோட அருளை ஏத்துக்கிறதுக்கு தகுதியான ஒரு பாத்திரமா மாறுது. கடினமான பாறையில தாமரை பூக்காது இல்லையா? ஆனா உருகி நீராகி சேராகி பக்குவப்பட்ட ஒரு நிலத்துல தாமரை மலரும். அது மாதிரி பக்தி கருணை இதனால பக்குவப்பட்ட மனசுல இறைவனோட அருள் மலருது. இங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா,
பக்தனோட நிலைமைக்காக இறைவனே இறங்கி வந்து அந்த மனசை பக்குவப்படுத்தி அப்புறம் தன் அருள் அங்க பதிக்கிறாங்கிறது தான். இது இறைவனோட கருணையோட உச்சம்னு சொல்லலாம். மிக மிக ஆழமான விளக்கம். அருணகிரிநாதர் பாருங்க, கொஞ்ச வரிகள்ல எவ்வளவு பெரிய தத்துவத்தை அடக்கியிருக்கார். சரி, அப்போ இந்த முழு அலசல்ல இருந்து நம்ம நேயர்களுக்காக சில முக்கிய கருத்துக்களை தொகுத்து பார்த்துருவோமா? நிச்சயமா பார்க்கலாம். முதல்ல, இந்த பாடல் நம்ம மனசோட நிலைமைய, அதாவது உலக விஷயங்கள்ல சிக்கி அகங்காரத்தால இறுகி போன அந்த கல் மாதிரி இருக்கிற நிலைமையை நமக்கு சுட்டி காட்டுது. அந்த நிலைமையிலையும் இறைவனோட அருள் கிடைக்கணுங்கிற ஏக்கத்தை இது வெளிப்படுத்துது. இது உங்களுக்கும் எனக்கும் கூட பொருந்தும் இல்லையா? கரெக்ட். ரெண்டாவது முக்கிய கருத்து வள்ளியோட பாத்திரம். அவங்க தீவிர பக்தி கொண்ட ஜீவாத்மாவா இறைவனை அடைய துடிக்கிறவங்களா இருக்காங்க. ஆனா அதே சமயம் வழி தெரியாத ஒரு கையறு நிலையிலயும் இறைவனை பக்கத்துல வந்தும் அறிய முடியாத ஒரு மயக்க நிலையிலயும் இருக்காங்க. இது ஆன்மீக பாதையில போற பலரோட போராட்டங்களை காட்டுது. அப்படியா? சரி, மூணாவதா அந்த வள்ளி பதம் பணியுங்கிற வரி. இது இறைவனோட அளவற்ற கருணையும் பக்திக்கு அவன் கொடுக்கிற முக்கியத்துவத்தையும் காட்டுது. பக்தனோட ஏக்கத்தை போக்க, அவனோட விருப்பத்தை நிறைவேற்ற இறைவனே தன்னை தாழ்த்திக்கிட்டு சேவை செய்ய வர்றாங்கிறது ஒரு பெரிய செய்தி. இது அகங்காரம் இல்லாத பக்தியோட சக்தியை காட்டுது. ஆமா. கடைசியா 4வது கருத்து அந்த கல் மனசு உருகிறத பத்தி. அது தானா உருகிறது இல்ல, இறைவனோட கருணையும் பக்தனோட தீவிரமான பக்தியும் சேரும்போதுதான் அந்த மாற்றம் நடக்குது. மாயையால் கல்லாகிய மனம் பக்தியால் உருகி இலகுவாகிறதுங்கிற வரி இதை தெளிவா சொல்லுது. அப்படி உருகின தூய்மையான மனசுலதான் இறைவனோட திருவடி பதியுது, அருள் மலரது. ஆக கருணை தான் அடிப்படை. அப்போ பக்தியோட முக்கியத்துவம் இங்க ரொம்ப நல்லா தெரியுது. வள்ளிக்கிட்ட அறியாமை ஒரு தடையா இருந்தாலும் அவங்களோட அந்த தீவிரமான பக்தி தான் முருகனோட கருணையை ஈர்த்து அந்த தடையை நீக்க உதவுது. மிகச்சரியா சொன்னீங்க. பக்தி தான் அந்த இறுகின கல்ல உருக்குற நெருப்பு மாதிரி. பக்தி தான் இறைவனை கட்டி போடுற கயிறு. இந்த பாடல் பாத்தீங்கன்னா பக்தி மார்க்கத்தோட சாரத்தை ரொம்ப அழகா படம் பிடிச்சு காட்டுது. ஞானம் கம்மியா இருந்தாலும், உலக பார்வையில அறியாம இருந்தாலும், உண்மையான தீவிரமான பக்தி இருந்தா இறைவனோட கருணை நிச்சயமா நம்மள தேடி வரும், வழி நடத்தும், ஆட்கொள்ளும்ன்றத இது உணர்த்துது. இது உங்க ஆன்மீக பயணத்துல நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். உங்க பக்தி எந்த நிலையில இருக்கு? அது இறைவனோட கருணையை ஈர்க்கிற அளவுக்கு தீவிரமா இருக்கா? ஆஹா, நம்ம இதயம் சில சமயம் உலக கவலைகளால, ஆசைகளால, அகங்காரத்தால இறுகி போய் கல் மாதிரி உணர்ச்சியே இல்லாம இருக்கிற மாதிரி நமக்கு தோணலாம். ஆனா அப்படிப்பட்ட நிலைமையில கூட உண்மையான பக்தியோட இறைவனை அணுகுனா அவனோட கருணை அந்த கல்ல உருக்கி அங்க தன் அருள் தாமரைய மலரச் செய்வானுதான் முருகன் வள்ளி உறவோட இந்த சித்திரம் மூலமா அருணகிரிநாதர் அனுபவிச்சு சொல்றார். பாண்டமங்கலம் செந்தில்நாதன் ஐயாவோட விளக்க உரை அதை நமக்கு இன்னும் தெளிவாக்குது. இந்த அருமையான மூலக்குளிப்பையும் அதோட விளக்கத்தையும் எங்களோட பகிர்ந்துக்கிட்டு இந்த ஆழமான பார்வைக்கு உதவிய உங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றி. நிறைவா உங்களுக்காக ஒரு சிந்தனையை மட்டும் சொல்லிட்டு போறேன். அந்த விளக்க உரையில வள்ளி ஆரம்பத்துல முருகனை மயக்கத்தால் அறியலேன்னு பார்த்தோம் இல்லையா? ஆமா. இறைவன் வேற உருவத்துல வந்ததால அவங்க குழம்பிட்டாங்க. இது நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பார்க்க ஒரு விஷயத்தை தூண்டுது பாருங்க. சில நேரங்கள்ல இறைவனோட அருள் அல்லது வழிகாட்டல் நாம எதிர்பார்க்கிற மாதிரி இல்லாம வேற விதமா, ஒருவேளை ரொம்ப சாதாரணமா தெரியற ஆட்கள் மூலமாவோ இல்ல நமக்கு முதல்ல பிடிக்காத ஒரு நிகழ்வு மூலமாவோ நம்மள அணுகலாம். அப்படி நடக்கலாம். அப்படிப்பட்ட சமயங்கள்ல நம்மளோட சொந்த விருப்பு வெறுப்பு, நம்ம முன்முடிவுகள் இல்லனா ஒரு விதமான ஆன்மீக மயக்கம் காரணமா அந்த உதவிய, அந்த அருளை நம்ம திருச்சறியாம, அதாவது அடையாளம் காணாம போக வாய்ப்பு இருக்கா? இறைவனோட பிரசன்னத்தை நம்ம எதிர்பார்க்காத வடிவங்கள்ல காண விடாம தடுக்கிற அந்த நுட்பமான திரைகள் நம்ம கிட்ட எவை? இதை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.